அனைத்து முக்குளத்தோர் கூட்டமைப்பு தலைவர் டி.எம். சம்பத் பேசும் பொழுது பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை தேர்தலில் ஜெயிக்க வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் தொகுதி மக்களின் பிரச்சனையை உடனடி சரி செய்து விடுவார். மேலும் மறைந்த தோழர் நல்லக்கண்ணு போல் தன் உடலையும் இறந்த பிறகு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு தானம் செய்து உள்ளார் என எமோஷனலாக பேசியிருக்கின்றார். மதுரை தெற்கில் போட்டியிடும் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் இந்த முறை தேர்தலில் வெல்ல வேண்டும் என மதுரை மக்கள் முடிவெடுத்து செயல்பட துவங்கியுள்ளதாக கள நிலவரம் சொல்கின்றது. நான் டி.எம். சம்பத் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இந்திய வருமான பணி ஓய்வு பெற்ற அதிகாரி. நான் இந்திய பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு ஓபிசி அமைப்பின் நிறுவனர் தலைவர். அனைத்து முக்குளத்தோர் நல கூட்டமைப்பு அந்த அமைப்பு முக்குளத்தோர் கூட்டமைப்பின் தலைவராகவும் நான் இருக்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதுரை நாயகன் பேராசிரியர் ராம சீனிவாசன். இன்று மதுரைக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ராம சீனிவாசனை மதுரை நாயகனாக கொண்டதினால் மதுரைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலே அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர் களம் காணுகிறார். அவர் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு 100க்கு 100 உறுதி செய்யப்பட்டது இருக்கிறது. அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி, நல்ல சிந்தனையாளர், சொல்வன்மை மிக்கவர். அவர் ஒரு கருத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக அடுத்த எதிராளிகள் மறுக்க முடியாத அளவு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கக்கூடியவர். அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் இனிய உளவாக இன்னாகுரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு என்று வள்ளுவம் சொல்லுவது போல நல்ல ஒரு அருமையான சொல்லாடல் உடைய ஒரு சிறந்த சிந்தனையாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் என்றாலே ஒரு சமூக மேடை, பட்டிமன்ற மேடை, இலக்கிய மேடை, அரசியல் கருத்தரங்கு எல்லாவற்றிலுமே அவர் தனித்துவம் பெற்று விளங்குவார். அவரை நாம் சட்டமன்றத்திற்கு வருகின்ற தேர்தலில் தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நமது மதுரைக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எண்ணி துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று சொல்வார்கள். அதேபோல் அவர் ஒரு செயலில் இறங்கும் போது சிந்தித்து இறங்குவார். இறங்கிய பிறகு அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை அவர் உறங்க மாட்டார். இந்த உறங்கா நகரின் தவப்புதல்வன் அவர். இந்த மதுரை சிறக்க, இந்த மதுரை மக்களுக்கு உதவுவதற்காகவே வந்த ஒரு நல்ல மனிதர். அவர் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அரசியலுக்காக, மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்தவர். ஒரு முறை பசுமுன் தேவரை பற்றி அவர் உரையாற்றினார். மிக சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை. அந்த பசுமுன் மண்ணே அதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை என்று உணர்ச்சி வசப்பட்டு அவருடைய உரையை கேட்டது. அதேபோல் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி உயிர் நீத்த பெருங்காமநல்லூர் தியாகிகள் 16 பேருக்கு நினைவு தூண் எழுப்பிய டி.எம். முத்துகருப்ப தேவர் அவருடைய பெருமைகளையும் சமூக பணியையும் அந்த தியாகிகளினுடைய வீர போராட்டத்தையும் இந்திய துணைக்கண்டத்திலே அவர்கள் செய்த தியாகத்தையும் மிக அருமையாக முத்துகருப்ப தேவரின் நினைவு நாளில் பேசியவர். உசிலம்பட்டி வட்டாரங்களிலே பாழடைந்து கிடந்த குடமுழுக்கு இல்லாமல் கேட்பாரற்று புறக்கணிக்கப்பட்ட கோயில்களை அதை குடமுழுக்கு செய்து அங்கே ஒளி விளக்கை ஏற்றியவர். இப்படி அவர் நிறைய சொல்லலாம். டிஎன்டி சமூகத்தின் நலனுக்காக அவர் உழைத்தவர். இது மட்டுமல்ல, தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகத்தின் விடுதலைக்கும் அவர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் போன்ற கோரிக்கைக்கும் இவர் உடனிருந்து உதவியவர். இவர் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர், மத நல்லிணக்கம் பேணுபவர். முருகனுக்குரிய அருளும் முருகனுக்குரிய அழகும் வீரமும் இவரிடம் உண்டு. இவரிடம் விநாயகருக்குரிய விவேகமும் அறிவும் உண்டு. இவர் நமது மதுரை தெற்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் அது மதுரைக்கு பெருமை. மதுரை மக்களுக்கு உள்ள எந்த இன்னலாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தீர்த்து வைப்பதில் அவர் முழு மூச்சாக இறங்கி செயல்படுவார் என நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். ஆகவே இந்த முறை அவரை தேர்ந்தெடுத்து நாம் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். நம் நல்ல தோழர் அவரை பற்றி சொல்லும் போது, அவர் இறந்தபோது கூட தன்னுடைய உடலை மருத்துவ தானம் செய்தவர். அதேபோல் நமது பேராசிரியர் சீனிவாசனும் தனது உடலை மருத்துவ உலகிற்கு தானம் செய்த மிகப்பெரிய ஒரு வள்ளல் அவர். அவரை பற்றி பேசினால் நம்ம ஒரு இதிகாசத்தை போல் அதிகமாக பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர். ஒரு முதலமைச்சரை நாம் மறக்க முடியாது இந்த தமிழகம்.
அவர்தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவரை போன்று நேர்மையும் திறமையும் உள்ள ஒரு அரசியல்வாதிதான் நமது பேராசிரியர் ராமசீனிவாசன் என்று இந்த தருணத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அத்தகைய சீரும் சிறப்பும் பேரும் பெருமையும் உடைய பேராசிரியர் ராமசீனிவாசனை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றன் அவருடைய வாசகத்திற்கு ஏற்றாற்போல் அவர் செயல்படக்கூடியவர். அவருடைய பெருமை உலக அறிந்தது, நாடறிந்தது, தமிழகம் அறிந்தது, மதுரை ஊரறிந்தது என்று சொல்லி அவரை நாம் ஆதரித்து இந்த முறை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.